விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவாக இருப்பது திமுகவை இந்த இடத்தில் வைத்து முறையாக கையாள தவறி எதிர்க்கட்சி அந்தஸ்து திமுகவுக்கு கிடைக்குமாக இருந்தால் அது விஜயினுடைய அரசியலில் இன்னும் ஒரு சறுக்கலாக பார்க்கப்படும். காரணம் என்னன்னு சொன்னால் திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் மிகவும் லேசானவர்கள் அல்ல, அவர்கள் பலமான செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள். விஜய் திமுகவிடமிருந்து ஒரு கணிசமான உறுப்பினர்களை உள்வாங்குகின்ற போது அவருடைய உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டால் இயல்பாக மீள் தேர்தல் ஒன்று இடம்பெறும். மீள் தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் இடைத்தேர்தலின் போது அது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அது வாய்ப்பாக அமையும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் பல சிறிய கட்சிகள் பின்வாங்கிவிடும். அதில் இரட்டை இலை, உதயசூரியன், விசில் சின்னம் என்று போட்டியிட்டால் கூட அது விஜய்க்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. விஜய் இந்த பரிசோதனையை கட்டாயம் செய்து பார்க்க வேண்டும். திமுகவிலிருந்து ஆட்களை இங்கு கொண்டு வருகின்ற முயற்சியை எடுக்க வேண்டுமே ஒழிய சிறிய கட்சிகளில் தொடக்கூடாது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஒரு இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பாகும். அப்போது விஜய் 6 மாதத்துக்குள் தன்னுடைய ஒரு ஸ்திரத்தன்மையான சாதாரண பெரும்பான்மையோடு அரசை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். இதில் விஜய் கவனமாக இருக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும். அவர்கள் எதிர்கட்சியாக இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சி அந்தஸ்திலும் இருந்து இழக்க செய்ய தவறுவாராக இருந்தால் விஜய், இதில் விஜய்க்கு ஒரு பெரும் அக்கினி பிரவேசம் இருக்கின்றது. இப்போது எப்போதும் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் வேறு யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது அல்லது நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களின் தோல்வி தொடர்பில் பரந்தாமன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார். தேர்தலில் வெற்றி தோல்வி இயல்பானது, அதை இரண்டையும் கண்ட இயக்கம் திமுக. ஆனால் தலைவர் போட்டியிட்ட தொகுதியை கவனிக்காதவர் மீது தலைமை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தோல்விக்கு காரணமானவர் பொறுப்பு ஏற்காமல் எப்படி தலைவர் முன் நிற்கிறார், நான் பார்த்துக் கொள்கிறேன் என இதுதானா சேகர்பாபு என்று அவர் தன்னுடைய ஒரு பதிவை குறிப்பிட்டதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. டிஎம்கே மீடியா சென்றக்கூடிய அந்த தேர்தல் காலங்களிலே மிகவும் துடிப்போடு இயங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக வலைத்தளத்தினுடைய பதிவாக இருப்பது, பரந்தாமனுக்கு சீத்தராமல், தாயகம் கவிக்கு சீத்தராமல், அம்பத்தூர் தொகுதியில் யாரென்றே தெரியாத ஒரு பெண்மணிக்கு சீத்தந்து கொளத்தூர் தொகுதியில் தலைவருக்கு தெரியாமல் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் சீத்தந்து, அத்தோடு மட்டுமல்லாமல் சாதியை பார்த்து சீத்தந்த இவரை எல்லாம் என்ன செய்வது என்று சேகர்பாபுவின் படலத்தை அல்லது அவருடைய புகைப்படத்தை பகிர்ந்து அங்கும் ஒரு செய்தி பகிரப்பட்டிருக்கிறது. அதனோடு திமுகவுக்குள் உட்கட்சி விவகாரம் இப்போது வெடித்திருக்கின்றது. முன்னர் குறிப்பிட்டது போன்று ஒரு தேர்தலில் தோல்வியடையமாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தமிழகத்தில் சல்லியாக உடைந்து அது பெரும் பிளவுகளை சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்போது ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா என்று கூறப்படுகிறது.